ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள செவ்வாய், 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சூரியன் குரு, 4ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல நீச்ச பலத்துல பாருங்க அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் பாருங்க செவ்வாய் ராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் 4ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி பாருங்க புதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலமாக ராசிக்குள்ள செவ்வாய் இருந்து உங்களுக்கு நிறைய செலவுகள், தேவையற்ற டென்ஷன், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அதே போல் எங்கே போனாலும் உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் தடைகள், இப்படி பல பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கோபத்தினால உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1.5 மாத காலமாக இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியே பாருங்கள் ராசியை விட்டு செவ்வாய் விலகி ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இந்த செவ்வாய் ராசியை விட்டு விலகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல உங்க ராசிக்கு அதிபதி இந்த மாதம் பாருங்க 5ஆம் இடத்துல நீச்ச வீட்டில் அமர்ந்தாலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்றாரு. கோணமேறி வலுவா அமர்றாரு பாருங்க. சனி பகவானுடைய பார்வையில் அமர்றாரு. உங்களுக்கு இந்த மாதம் புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வேலை கிடைச்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒருவரே யோகாதிபதி. சனி பகவான் 11ஆம் இடத்துல மிக சிறப்பாக வீற்றிருக்கிறார். அந்த சனி பகவானை இந்த மாதம் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் பார்வையிடுகிறார். உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரனுக்கு சனியினுடைய பார்வை படுகிறதுங்க. சனி யோகாதிபதிங்கிறதுனால அவருடைய பார்வையினால உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டங்கள் வரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கோயிலுக்கு வேண்டுதல் தான் இந்த மாதம் செய்ய முடியும். உங்களுடைய திறமைகள் இந்த மாதம் வெளிப்படும். புது வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும். வராத பணமெல்லாம் இந்த மாதம் சேரும். வராத பதவிகள், வேலை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு, வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதம் சேரும் உங்களுக்கு புது வேலை. இப்படி பாருங்க, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த மாதம் உணர முடியும் ரிஷபராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியை சனி பகவான் பார்வையிடுகிறார். சனி பகவான் யோகாதிபதி, அதுவும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலிருந்து பார்க்குறாருங்க. அப்போ இந்த மாதம் பாருங்க அதிர்ஷ்டங்கள் உண்டு, நிலையான பதவி உண்டு, வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. யாரெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ இந்த மாதம் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியை அந்நிய இனத்தவரை சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். நமது பூமியிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போ உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரனுக்கு சனி பகவானுடைய பார்வை விடுவதனால நீங்கள் ரொம்ப தூரம் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் புதன் பாருங்க இந்த மாத ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி கடகத்துக்கு போகிறாரு. ஆகஸ்ட் 22ஆம் தேதி சிம்மத்தில் அமர இருக்கிறார். அப்போ 2ஆம் அதிபதி இந்த மாதம் பலமாக இருக்கிறார். உங்கள் கூட பிறந்த சகோதரர்களுக்கு இடையே பாருங்கள் கொஞ்சம் பகைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட பிறந்த சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் நடந்துக்கணும். அதே போல் புதன் இந்த மாதம் பாருங்க ஆகஸ்ட் ஒரு 24, 25 இந்த தேதிகளில் உங்களுக்கு கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, புது நபர்கள் நம்பக்கூடாது, யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் 24, 25 இந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது. கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். புதிய முடிவுகள், ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் 5ஆம் அதிபதியும் கூட. அப்போ 5ஆம் அதிபதி கேது நோக்கி போகிறார். புதிய முடிவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புது திட்டம் போடுறதுல கவனமாக இருக்கணும்.
புது திட்டம் போடக்கூடாது 24, 25 இந்த தேதிகளில். அப்போ பாருங்கள், இந்த ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் சூரியன் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல தைரியத்தை கொடுக்கும் சூரியன். அதே போல் எங்கே போனாலும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். புதிய முயற்சிகளில் பாருங்கள் உங்களுக்கு யுகம் கிடைக்கும். அதே சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம். 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போ ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் பாருங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப வயதான தாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதிய முதலீடுகள் ஆகஸ்ட் 20 to 23 இந்த 4 நாட்களில் புதிய முதலீடுகள் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் சொந்தக்காரங்கள்கிட்ட அதிகமான நெருக்கம் ஆகாது. அதே போல் ஏதாவது உயர்கல்வி படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த நாட்களில் தவிருங்க. அதே போல் ஆகஸ்ட் 20 to 23 இந்த நாட்களில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போங்க. இந்த காலகட்டத்தில் புதிய வண்டி வாகனங்கள் எடுக்காதீங்க. அப்போ ஆகஸ்ட் 20 to 23 இந்த நாட்களில் ரொம்ப உஷாராக இருக்கணும். முக்கியமாக புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறது, புதுசாக ஏதாவது தொழிலாக ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கணுங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் செவ்வாய் பாருங்கள் இந்த மாதம் ராசி விட்டு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். செவ்வாய் ரிஷபராசிக்காரர்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்றார். அப்போ வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கிறது இந்த மாதம் கட்டாயம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த 4 நாட்கள் தான் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் நீங்கள். மற்றபடி 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்வது உங்கள் வாழ்க்கை துணைவர் மூலம் உங்களுக்கு ஆதாயம், உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்கள் நல்ல வருமானம். அதே போல் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்வது திடீர் பணவரவு, எதிர்பாராத பணவரவு, இதெல்லாம் அந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விரையாதிபதி 2ஆம் இடத்துல உங்களுக்கு அமர்வது, 2ஆம் இடத்துல செவ்வாய் அமரும் பொழுது பாருங்கள் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. இது செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் பேச்சினாலேயே உங்களுக்கு சில செலவுகள் விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வார்த்தைகளை அதிகமாக விடக்கூடாதுங்க ரிஷபராசிக்காரர்கள். இந்த மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் ஆகஸ்ட் 20 to 23, ஆகஸ்ட் 24, 25 இந்த நாட்களில் ரொம்ப கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. இது போன்ற புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய நெருக்கடிகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சனி பகவான் பாருங்கள் சாதகமான இடத்துல இருக்கிறார். எப்படியும் உங்கள் உயர்வுக்கு கட்டாயம் சனி பகவான் உற்ற துணையாக இருப்பார். அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 22, 23, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் விளம்பெறுங்கள். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3, 4, ஆகஸ்ட் 7, 8, ஆகஸ்ட் 11, 12, ஆகஸ்ட் 17, 18, 19, 20, 21, அதே போல் ஆகஸ்ட் 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ண வேண்டிய வணக்கம்.